अहं वृक्षस्य रेरिवा कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगुं सवर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिशङ्गोर्वेदानुवचनम् இப்போ இங்கேயும் வந்து ஒரு கர்மயோக சாதனா சொல்லப்படுறது இந்த செக்ஷன்லேயும். ஆனால் எப்படிப்பட்ட கர்மயோக சாதனா அப்படின்னா வாச்சிக ஜபரூபேண சாதனா. இப்போ ஜபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மந்திரத்தை வந்து நாம் ரிப்பீட்டடாக சாண்ட் பண்ணுறதை ஜபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த அகம் விருக்ஷஸ்ய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ரிப்பீட்டடாக சாண்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. ஸோ அகம் விருக்ஷஸ்யலேருந்து ஆரம்பித்து அந்த இதி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மந்திரம் இதி திரிசங்கோர் வேதானு வச்சனம் இருக்கு இல்லையா, அந்த இத்திக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மந்திரமானது இருக்குது. அகம்லேருந்து இன்வெர்டட் கமாஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா இத்திக்கு முன்னாடி வரைக்கும் இன்வெர்டட் கமாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மந்திரத்தை வந்து ஜபம் மாதிரி நாம் சொல்லணும். எதுக்கு சொல்லணும் ஜபம் மாதிரி அப்படின்னா, கர்மயோகம் எதுக்கு பண்ணுவோம்? சித்த சுத்திக்காக இந்த மந்திரத்தை நாம் வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இங்கே வந்து திரிசங்கு ரிஷி அப்படிங்கிறவர் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற திரிசங்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச திரிசங்குவான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு திரிசங்கு தெரியும்ல, அவர் வந்து இங்கே ஸ்வர்க்கத்துக்கு வந்து வீசா இல்லாமல் உள்ள நுழைய ட்ரை பண்ணார். அப்போ அங்கே வந்து அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, உனக்கு என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. இமிக்ரேஷனில் வந்து ஃபெயில் ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி மறுபடியும் வந்து எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போகலாம் அப்படின்னா இங்கேயும் உனக்கு முடிஞ்சு போயிடுது, உன்னுடைய டைம் காலாவதி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டா. அப்போது பூமிக்கும் வர முடியல, சொர்க்கத்துக்கும் போக முடியல, அதனால் நடுவில் வந்து அவர் தொங்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அதனால தான் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று நம்மளால் டிசைட் பண்ண முடியலன்னா 2 கட்டானா இருக்குது அப்படின்னா அதை வந்து திரிசங்கு மாதிரி நான் 2 கட்டா நிலைமையிலே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த திரிசங்கு தான் இதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு திரிசங்கு ரிஷி வந்து என்ன சொல்கிறார், வேத அனுவச்சனம். அணு அப்படின்னு சொன்னால் அனந்தரம், பிறகு. வேத அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஞானம் அப்படின்னு அர்த்தம். வேதானம், ஞானத்திற்கு பிறகு அவர் வந்து ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறாராம். ஸோ அவருடைய ரியல் செல்ஃபுடைய க்ளோரி பற்றி இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறார். ரியல் செல்ஃப்னா ஆத்மஸ்வரூபத்தோட க்ளோரி பற்றி இங்கே அவர் நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அது என்ன ஐ? ஃபால்ஸ் ஐ. இப்போ நம்ம ஞான யோகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல. வாட் இஸ் செல்ஃப் நாலேஜ்? நான் என்னை பற்றி என்ன தப்பான ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேனோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறது தான் நாம் வந்து செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செல்ஃப் நாலேஜ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் கரெக்ஷன் இல்லையா. இப்போ எனக்கு என்ன ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? நான் என்னை பற்றி இப்போ என்னன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து ஜீவாத்மா அப்படின்னு நான் வந்து தப்பாக நினச்சின்னு இருக்கேன். இப்போ அது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால், நான் ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஆக்சுவலி யார்? நான் வந்து பரமாத்மா. அப்போ இந்த ஜீவ அப்படிங்கிற அட்ஜெக்டிவை இப்போ வந்து பரம அப்படிங்கிற அட்ஜெக்டிவால் நாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து சாதாரண கரெக்ஷனாக, ஒரு சின்ன கரெக்ஷனா அப்படின்னா சின்ன கரெக்ஷன் இல்லை, இட் இஸ் எ மேஜர் கரெக்ஷன். இப்போது ஜீவாத்மாவாக என்னை பார்க்கும் பொழுது நான் எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளவோ கோடி ஜீவர்களில் ஒருத்தன்
அப்படின்னு என்னை வந்து நான் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ஐ எம் நோபடி இல்லையா, ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட். இப்போ இந்த மனுஷா ஹியூமனிட்டியில் கன்சிடர் பண்ணும் பொழுதே நம்ம வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டு. அப்புறம் நாம் இருக்கிற பிளேஸை வச்சு நான் வந்து என்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் இது இல்லையா, அந்த கேலக்ஸிஸ்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும், ஒரு டஸ்ட்டுக்கு கூட அது வந்து சமம் ஆகாது, அவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக நான் வந்து இருக்கேன். சரி, நம்ம வந்து இந்த தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேலக்ஸிலேருந்து ட்ராவல் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். சரி, நீ தமிழ்நாடில் சென்னையில் இருக்க, சென்னையில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்க, அப்புறம் அந்த பிளேஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் ஒரு பர்டிகுலர் வீட்டில் இருக்கியே. சரி, இந்த பர்டிகுலர் வீட்டில் இருக்கும் பொழுது இப்போ எல்லாருமே வந்து முக்கால்வாசி பார்த்தோன்னா ஃப்ளாட்டில் தான் இருக்கும் இல்லையா, நீ ஃப்ளாட்டில் இருக்கியே, உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு வால் உனக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டால் அவள் என்ன சொல்லுவா, இல்லை இல்லை என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ளாட்டில் இருக்கிற வாளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வால் வந்து சொந்தம் அப்படின்வோம். சரி, உன்னோட ஃப்ளோரு அதாவது உனக்கு சொந்தமா அப்படின்னா இல்லை, கீழே இருக்கிற வாளுடைய சீலிங் அது. சரி, உன்னுடைய சீலிங்காவது உனக்கு சொந்தமா, இல்லை இல்லை மாடியில் இருக்கிறவாளுடைய ஃப்ளோர் அது. அப்போ எதுவுமே சொந்தம் இல்லை, ஆனால் நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃப்ளாட்டை வாங்கின அப்படின்னு கேட்டால் 2 கோடி 3 கோடி, அடப்பாவி அவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினோம், உனக்கு ஒன்றுமே உனக்கு சொந்தம் இல்லையா. ஸோ இந்த யூனிவர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எதுவும் சொந்தமும் இல்லை, ப்ளஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், ஐ எம் நத்திங் அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதே அந்த ஷிஃப்ட் பண்ணி நான் பரமாத்மா அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை தெரிஞ்சுட்டு அதை நான் கிளைம் பண்ணும் பொழுது இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். என்னது, இந்த மொத்த யூனிவர்ஸை வந்து என்னை கம்பேர் பண்ணும் பொழுது என்ன ஆகிடும், இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த யூனிவர்ஸ் எப்படிப்பட்டது, வெரி வெரி இன்சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இந்த என்டையர் யூனிவர்ஸை யார் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கா, நான் தான் சஸ்டெயின் பண்ணுறேன். இப்போ அகம் விருக்ஷஸ்ய ரேரிவா, நான் தான் இந்த என்டையர் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். மையேவ சகலம் ஜாத்தம், எங்கேயோ கேட்டிருக்கோமோ இதை, இப்போ கேட்டோமா, இப்போ ரீசெண்டாக கேட்டோமா, இன்னுமே கேட்கலையா மையே. ஆனால் 2-3 வாட்டி கோட்டெல்லாம் பண்ணியிருக்குமே, மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்மயம் அகமஸ்மி. இப்போ இந்த ஹோல் காஸ்மாஸ் வந்து சைத்தன்யமாகிய என்கிட்ட இருந்து தான் வந்தது. இப்போ என்கிட்டயே தான் இருக்குது, எனக்குள்ளேயே தான் அது ரிசால்வும் ஆகும். இப்போ இந்த ஹோல் காஸ்மாஸ் என்கிட்டேருந்து வந்திருக்கே, அதுக்கு நான் தான் என்ன கொடுக்குறேன், நான் என்ன லெண்டு பண்ணுறேன், சத்து சித்து ஆனந்தத்தை நான் தான் லெண்டு பண்ணுறேன். சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ யூனிவர்ஸ் இருக்கணும் அப்படின்னா என்கிட்டேருந்து அது எக்ஸிஸ்டன்ஸை கடன் வாங்கி தான் யூனிவர்ஸால் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லை, நான் தான் அதுக்கு சித்தையும் கொடுக்குறேன். எல்லா சூக்ஷ்ம சரீரத்துக்கும் யார் சித்து லெண்டு பண்ணுறா, நான் தான் சித்தை வந்து லெண்டு பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கோ அதெல்லாம் யாரோடது, என்னுடைய ஆனந்தம் அது அப்படின்னு இந்த திரிசங்கு ரிஷி வந்து சொல்கிறார். ஸோ திரிசங்கு சொல்கிற இந்த மந்திரம் ஒரு நாளைக்கு என்னவா ஆகணும், நான் சொல்கிற மந்திரமாக அது ஆகணும். ஸோ திரிசங்கு ரிஷி வந்து ஆத்ம ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு சொல்கிற மாதிரி உபனிஷத் வந்து இங்கே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. வேத அனுவச்சனம், ஞானத்திற்கு பிறகு. ஸோ ஞானத்திற்கு பிறகு அவர் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணுறாராம். அவர் வந்து ஏகாத்மாவுடைய க்ளோரி பற்றி இந்த இடத்துல வந்து சொல்கிறார். அந்த ஏகாத்மாவாகிய பிரம்மனே ஈஸ்வரா அப்படின்னு நாம் சொல்கிறோம். கரெக்டாக தப்பா? இப்போ வந்து பிரம்மன் வித் மாயாவை தான் என்னன்னு சொல்கிறோம், ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு ஞானியானவன் தன்னை எப்படி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரம்மன் அஸ்மி, அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னும் கிளைம் பண்ணிக்கலாம், அகம்
ஈஸ்வராஸ்மி அப்படின்னும் அந்த ஞானியானவன் வந்து தன்னை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பிரம்மனோட மாயாவை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஈஸ்வராவாக ஆகிடுறது, மாயாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா வெறும் பிரம்மன். அப்போ இந்த திரிசங்குவோட டிக்ளரேஷன் இருக்கே, அதை வந்து எதுக்கு உபனிஷத் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, திரிசங்குவுக்கு ஞானம் வந்ததுன்னா அது அவருக்கு, எனக்கு என்ன ஆச்சு இல்லையா, அவருக்கு அது பெனிஃபிட். ஆனால் எனக்கு என்ன, நாமெல்லாம் யார், அஞ்ஞானி, கரெக்டாக, இக்னோரண்ட் பர்சன்ஸ். இதை போய் நம்மளுக்கு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, சங்கரர் வந்து இந்த இடத்துல பாஷ்யத்தில் வந்து சொல்லியிருக்கார், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால ஒரு அஞ்ஞானிக்கு சித்தசுத்தியானது ஏற்படும். ஸோ சித்தசுத்தி ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வெறுமே இந்த மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் சித்தசுத்தி வருதுன்னு சொல்கிறோமே, அந்த மைண்டு பியூர் ஆக ஆக என்னவும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சங்கரர் வந்து அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுறார். ஸோ எது வந்து இனிஷியலாக ஜபமாக இருந்ததோ அதுவே ஒரு நாள் என்னுடைய டிக்ளரேஷனாக டெஃபினட்டாக ஆகும். இப்போ திரிசங்குவோட ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கும். ஸோ இது வந்து நித்திய ஜபத்துக்கு இந்த மந்திரத்தை நாம் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்வாத்தியாயார்த்த மந்திரஹா. இப்போ யாராவது வந்து இந்த மந்திரத்தை வந்து ஃபார்மலாக சாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதுக்கும் வந்து ஒரு சப்கமெண்டேட்டர் வந்து ஒரு விதி கொடுத்துருக்கார், ஒரு மெத்தடு கொடுத்துருக்கார். சப்கமெண்டேட்டர் பேர் வந்து ஆனந்தகிரி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இதுக்கு ஒரு விதி மாதிரி பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ அகம் விருக்ஷ்யஸ்ய ரேரிவா மந்திரஸ்ய திரிசங்கு ரிஷிஹி பாங்க்திஸ்சந்தஹ பரமாத்மா தேவதா பிரம்ம வித்யார்த்தே ஜபே விநியோகா. எங்கேயோ இது மாதிரிலாம் கேட்டிருக்கோம்ல இந்த வார்த்தைகள்லாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிட்டு தானே சொல்லுவோம் இல்லையா. என்ன ரிஷிஹி, இங்கே திரிசங்கு ரிஷிஹி, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வேதவியாசோ பகவான் ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இங்கே என்ன சந்தஸ், பாங்க்த அப்படின்னு படித்தோம் இல்லையா. அந்த சந்தஸ் யார் இங்கே தேவதா, அங்கே வந்து நாராயண தேவதா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யார் தேவதா, பரமாத்மா தேவதா அப்படின்னு சொல்கிறோம். என்ன பர்பஸுக்காக நீ வந்து இந்த ஜபத்தை வந்து இப்போ நீ சொல்கிற ஜபே விநியோகம், அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு பர்பஸ் இருக்கும், இங்கே என்ன பர்பஸ்ஸு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன பர்பஸ்ன்னு யோசித்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் சரியா. இப்போ உங்களுக்கு டக்குன்னு கேட்டால் ஞாபகம் வர மாட்டேங்கிறதுல, ஆனால் டெய்லி சொல்கிறோம் இல்லையா, டெய்லி சொல்கிறோம், ஆனால் பாருங்க ஞாபகம் வர மாட்டேங்கிறது கேட்கும் பொழுது. ஸோ இங்கே வந்து என்ன பர்பஸுக்காக இந்த ஜபத்தை நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்ம வித்யார்த்தே, பிரம்ம வித்யா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பர்பஸுக்காக நான் வந்து இந்த ஜபத்தை சாண்ட் பண்ணுறேன், இந்த ஜபம் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஃபார்மலாக. இப்போ சில பேருக்கெலாம் வந்து இப்படி எதுவுமே ஃபார்முலாக இருந்தால் தான் அவளுக்கு வந்து ஒத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை ஃபார்மாலிட்டியாவது அதாவது எல்லாம் ஓகே, எனக்கு எதுவானாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்ஃபார்மலாகவும் இந்த ஜபத்தை நாம் வந்து சாண்ட் பண்ணலாம். ஸோ திரிசங்கு வந்து அகம் பற்றி சொல்கிறார். அகங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணும் பொழுது அவர் அகமுடைய வாச்சியார்த்தத்தை இங்கே மீன் பண்ணலை, கரெக்டா. வாச்சியார்த்தம்னா என்னது, இந்த இடத்துல அகங்கிற வார்த்தைக்கு வாச்சியார்த்தம் என்னது, ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா. அதை வந்து அவர் இங்கே மீன் பண்ணலை. ஆனால் என்ன மீன் பண்ணுறார், வாச்சியார்த்தம் இல்லைன்னா அது என்னவா இருக்கணும், லக்ஷியார்த்தம். லக்ஷியார்த்தம்னா என்னது, இம்ப்ளைடு மீனிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாடி கிடையாது, மைண்டு கிடையாது, சென்ஸ் ஆர்கன்ஸும் கிடையாது. ஆனால் அது என்னது பின்ன, சைத்தன்ய தத்துவம். அந்த சைத்தன்ய தத்துவம் இந்த பாடியோட ஒரு பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அது என்ன பண்ணுறது, இந்த பாடியை ஃபுல்லாக பர்வேடு பண்ணி
பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. அப்புறம் அந்த சைதன்யம் இந்த பாடியோட லிமிட் ஆகாமல் பாடியை தாண்டியும் எல்லா இடத்துலையும் அது வியாபிச்சு இருக்கு. அப்புறம் இந்த பாடி போனாலும் சைதன்யம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் என்ன பண்ண முடியாது, சைத்தன்யத்தினால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. பாடி இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் பாசிபிள். பரவாயில்லையே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து டெய்லி சொல்கிறோம், அதில் என்ன சொல்கிறோன்னு மறந்து போயிட்டு, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்குது. வெரி குட். ஸோ அப்படிப்பட்ட சைதன்ய தத்துவம் தான் நான். இப்போ என்னுடைய மாயாசக்தியால் நானே என்ன பண்ணுறேன், இந்த ஜகத்காரண ஈஸ்வராவாக நானே ஆகிறேன். சுத்த சைத்தன்யமாக என்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து காரணமும் கிடையாது, காரியமும் இல்லை. இப்போ நான் காரிய காரண அதீதம். ஆனால் மாயாவோடு சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மாயா சகித ஜகத்காரண ஈஸ்வரா அஸ்மி. இப்போ இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும், எப்படி நான் போய் என்னை வந்து ஈஸ்வரான்னு கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சில நேரம் வந்து பயமாக இருக்கும், சந்தேகம்லாம் வரும். இப்போ திரிசங்கு வந்து என்ன எப்போ கிளைம் பண்ணுறாரு, இதை ஞானத்துக்கு பிறகு கிளைம் பண்ணுறார். அப்போ நம்மளும் எப்போ பண்ணணும், ஸோ நம்மளுக்கு வந்து ஞானமானதுக்கு அப்புறம் அந்த கன்விக்ஷன் நம்மளுக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்மளாலையும் இதை டிக்ளேர் பண்ண முடியும். அந்த கன்விக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சொல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய புத்தி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். கன்விக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே முடியாது. நான் எப்படி ஈஸ்வரா அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து டீட்டெயில்டாக அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, எப்படி நானும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறதுலாம் வாக்கிய விருத்திலலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து டவுட் வராது, ஆனால் இன்னும் கன்விக்ஷன் ஏற்படுறதுக்கு டைம் வேணால் ஆகலாம். ஸோ நான் வந்து இந்த கன்விக்ஷன் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த ரிசர்வேஷனும் இருக்காது. அனோரணியான் அகமேவ தத்வித் மகானகம் விஸ்வமகம் விசித்திரம். கைவல்ய உபநிஷத்தில் இப்போ எந்த மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீமியரில்? ஓகே, இது வந்து பின்னாடி வரும். புருஷோகம் ஈஷோ ஹிரண்மயோகம் சிவரூபம் அஸ்மி அப்படின்னலாம் என்னால் வந்து எந்த விதமான இன்ஹிபிஷனும் இல்லாமல் சொல்ல முடியும். அப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ரிசர்வேஷனும் இருக்காது. அகம் பிரம்மன், ஆனால் மாயாசக்தியோடு நானே வந்து ஜகத்காரண ஈஸ்வராவாக இருக்கேன். அப்போ ஜகத்காரண ஈஸ்வராவாக நான் என்ன பண்ணுறேன், விருக்ஷஸ்ய ரேரிவா. ரேரிவா அப்படின்னு சொன்னால் சஸ்டெய்னர், தாங்குபவன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்டிவேட்டர், ப்ரொப்பெல்லர் அப்படின்னும் அதை நாம் சொல்லலாம். விருக்ஷா அப்படின்னா மரம், லிட்ரல் மீனிங் வந்து மரம். ஆனால் சாஸ்திரம் வந்து ஜென்ரலாக இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எப்பயுமே என்ன பண்ணும், ஒரு மரத்தோட அதை வந்து கம்பேர் பண்ணும். என்டையர் யூனிவர்ஸை ஒரு மரத்தோட ஈக்குவேட் பண்ணும். எங்கே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கம்பேரிசனை நாம்? வெரி குட், சாப்டர் 15 நாம் பார்த்துருக்கோம். ஊர்த்வ மூலமத சாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணாணி யஸ்தம் வேத ச வேதவித் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அங்கே மட்டும்தான் பார்த்துருக்கோமா? இப்போ கீதாவில் கிருஷ்ணர் இதை சொல்லியிருக்காருன்னா அவர் வேற எங்கேருந்து எடுத்துருக்கணும்ல? கட்டோபனிஷத்துலேருந்து அவர் வந்து அதை எடுத்திருக்கார். ஊர்த்வ மூலோ வாக்ஷாக்கா ஏஷோஸ்வத்த சனாதனஹா அப்படின்னு கட்டோபனிஷத்தில் நாம் வந்து 2nd சாப்டரில் 2.3.1 இது. சரி, எதுக்காக சாஸ்திரம் இந்த உலகத்தை ஒரு மரத்தோட எப்போ பாரு கம்பேர் பண்ணுறது? அதை வந்து நம்ம 15th சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக படித்தோம். நிறைய இது கொடுத்து கிட்டத்தட்ட 10 சிமிலாரிட்டிஸ் வந்து நாம் வந்து பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா, மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மரம் எதுலேருந்து வருது? விதையிலேருந்து, சீடிலேருந்து தான் ஒரு மரமானது வந்து வருது. சீடு ஒன்று, ஆனால் அந்த மரம் வந்த உடனே எவ்வளோ இருக்குது, நிறைய கிளைகள், நிறைய இலைகள், நிறைய கனிகள், நிறைய அந்த மாதிரி வருது இல்லையா? சரி,
அந்த விதை ஒரு விதையிலேருந்து வந்ததே, அந்த விதை அதுக்கு முன்னாடி எதுலேருந்து வந்திருக்கும்? இன்னொரு மரத்திலேருந்து தான் அந்த விதையானது வந்திருக்க முடியும் இல்லையா? அப்போ இதை எதுக்காக இந்த யூனிவர்ஸை மரத்தோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அனாதி தத்துவம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு யூனிவர்ஸை மரத்தோட கம்பேர் பண்ணுறோம். அதாவது இதுக்கு பிகினிங் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா நம்மளுடைய இன்டெலெக்ட் எப்போயுமே எதை தேடிகிட்டே இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது எங்கே ஆரம்பிக்கிறது, எப்போ முடியும், நம்மளுக்கு எப்பவுமே அந்த 2 பாயிண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருப்போம். நம்மளுடைய இன்டெலெக்டுடைய நேச்சர் அது. பிகினிங் எங்கே, வேர் இஸ் தி பிகினிங் அப்படின்னு தேடிகிட்டே இருக்கும். அந்த இன்டெலெக்ட்டுக்கு நாம் சொல்கிறோம் இது பிகினிங் லெஸ் அப்படின்னு நீனு புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த பிகினிங் லெஸ்ஸை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறது தான் இந்த ட்ரீ எக்ஸாம்பிள். ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் நச்ச சம்பிரதிஷ்டா. மேட்டரை கிரியேட்டும் பண்ண முடியாது, மேட்டரை டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அது அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்பவுமே இருக்கு. அப்போ இந்த கிரியேஷன் அனாதி. இதை யார் ஆனால் சஸ்டெயின் பண்ணுறா இந்த கிரியேஷனை? ஈஸ்வராவாகிய நான் தான் அதை சஸ்டெயின் பண்ணுறேன். நான் ரேரிவா. இப்போ சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் அப்படின்னு அர்த்தம். ரேரிவா அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அப்போ நான் மட்டுமே இந்த யூனிவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிவர்ஸுக்கு 3 பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸை சப்ளை பண்ணுறது மூலமாக நான் இந்த யூனிவர்ஸை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நான் 3 பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன்? சத் சித் ஆனந்தத்தை நான் லெண்ட் பண்ணுறேன். அப்போ நான் தான் எக்ஸிஸ்டன்ஸை லெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வேர்ல்டுக்கு அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ நான் தான் வேர்ல்டுக்கு என்ன கொடுக்குறேன்? அந்த ஈஸ்னஸை நான் தான் வேர்ல்டுக்கு லெண்டு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் தான் சித்தை லெண்டு பண்ணுறேன். இப்போ இந்த பாடி எடுத்துன்னா இந்த பாடி எப்படிப்பட்டது? ஜடம் இல்லையா? மேட்டர் பிரின்சிபல். இதுக்கு சித்து இருக்கா அப்படின்னா இல்லை, இது ஜடம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அந்த பாடி? ஒரு லைவ் பாடியாக இப்போ அது இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதுக்கு சித்தை இந்த பாடிக்கு நான் லெண்டு பண்ணியிருக்கேன். சைத்தன்யத்தை நான் கடன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நானே ஆனந்தத்தையும் லெண்டு பண்ணுறேன். ஸோ ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு ஹியூமன் பீயிங்கோடைய கோலாகவும் இருக்குது இல்லையா? நம்ம என்ன பர்சியூட் வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம எதை எதிர்பார்த்து பண்ணுறோம்? ஹாப்பினஸை எதிர்பார்த்து தான் பண்ணுறோம், ஆனந்தத்தை எதிர்பார்த்து தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த ஆனந்தம் யார்? நான் தான் அந்த ஆனந்தத்தை, நான் தான் ஆனந்த ஸ்வரூபம், நான் தான் அந்த ஆனந்தத்தை லெண்டும் பண்ணுறேன். ஸோ நான் தான் ஆக்டிவேட்டர், யூனிவர்ஸுடைய ஆக்டிவேட்டர் நான். கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ. இப்போ நான் வெறும் பராப்பிரகிருதி மட்டும் கிடையாது, நானே அபரா பிரகிருதியும் கூட. இப்போ இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸில் என்னெல்லாம் மகிமைகள் உண்டோ அதெல்லாம் யாருடையது? அது எல்லாமே என்னுடையது. என்னெல்லாம் க்ளோரி உண்டோ அதெல்லாம் என்னுடையது. ஆனால் அந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுடைய க்ளோரிஸ் எல்லாம் எப்படிப்பட்ட க்ளோரிஸ்? மாறிண்டே இருக்கக்கூடிய க்ளோரிஸ் இல்லையா? சூரிய அஸ்தமனம் நடக்கும், தாமரை மலரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிண்டே இருக்கும். அதெல்லாம் யாரோடது அப்படின்னா என்னோடது. ஆனால் சச்சித் ஆனந்தா, இந்த பராப்பிரகிருதி க்ளோரி இருக்கே, அது எப்படிப்பட்ட க்ளோரி? மாறாத க்ளோரி. அப்போ சேஞ்சிங் க்ளோரி மாயாவோடது இல்லையா? இப்போ மாயாவுக்கு நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறேன், அதனால மாயாவோட க்ளோரியையும் என்னோட க்ளோரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கர்ம காண்டத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம்? எல்லா க்ளோரிஸும் பகவானுடைய
விபூதி அப்படின்னு சொல்லுவோம். இதே ஞான காண்டத்துக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானோடதெல்லாம் என்ன ஆகிடும்? இப்போ என்னுடைய க்ளோரியாக ஆகிடும். அப்படி அதெல்லாம் என்னுடைய க்ளோரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கன்விக்ஷன் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? பகவானை பிடிச்சிக்கணும், ப்ரேயர்ஃபுல்லாக படிக்கணும். கிளாஸ் வந்து சும்மா இன்டெலெக்சுவல் விஷயத்துக்காக படிக்காமல் எப்படி படிக்கணும்? ப்ரேயர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை நாம் வந்து படிக்கணும். அப்போ தாசோகம் டு சோகம் தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். இந்த சோகம் பாவனா இருக்குல்ல, அது வந்து என்னுடைய க்ளோரி அப்படின்னு இந்த ரிஷி வந்து இங்கே சொல்கிறார். கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ. கிரி அப்படின்னு சொன்னால் மலை அப்படின்னு அர்த்தம். பிருஷ்டம் அப்படின்னா மலையோட உச்சி, பீக்கு. அப்போ இந்த மலையுடைய உச்சி எப்படி இருக்கும்? இவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? சிகரம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும்ல. என்னுடைய க்ளோரி வந்து அது போல அப்படின்னு சொல்கிறார். மலையோட உச்சி எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு என்னுடைய புகழும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மம கீர்த்திஹி கிரேஹே பிருஷ்டம் இவ உன்னதம் அஸ்தி. அந்த மாதிரி அஸ்தி, உன்னதம் அஸ்தின்னு நாம் வந்து போட்டுக்கணும். அதாவது மலையுடைய உச்சி எவ்வளோ உயர்வாக இருக்கோ அவ்வளவு உயர்வு என்னுடைய மகிமைகளும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னது? ஊர்த்வ பவித்ர வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி. ஊர்த்வ பவித்ர அப்படின்னா காரணம் பிரம்ம அப்படின்னு அர்த்தம். ஊர்த்வனா காரணம் பிரம்ம. ஊர்த்வம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா காரணம் எப்பவுமே முன்னாடி தான் இருக்கும். காரியத்துக்கு முன்னாடி எப்பவுமே என்ன இருந்தாகணும்? காரணம் இருக்கணும். அதனால் ஊர்த்வ அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல காரணம் அப்படின்னு நாம் போட்டுக்கிறோம். இப்போ 15th சாப்டரில் நாம் வந்து ஊர்த்வம் மூல மத சாக்கம் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த ஊர்த்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு ஒரு அர்த்தமும் நாம் வந்து படித்தோம். அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டெல்லாம் என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பர்செப்ஷனுக்கு அவைலபிளாக இல்லாத இந்திரிய அதீத அப்படின்னு ஒரு அர்த்தத்தை ஊர்த்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் வந்து பார்த்தோம். ஏன்னா ஊர்த்வம் அப்படிங்கிறது காரணமாக நாம் சொல்லும் பொழுது, இப்போ மரத்தினுடைய காரணம் வேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேரை நம்மளால் பார்க்க முடியறதா? அது பர்செப்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை இல்லையா? அந்த மாதிரி காரண ஈஸ்வராவை நம்மளால் ஒரு நாளைக்கும் பர்சீவ் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து ஊர்த்வ அப்படிங்கிறது வந்து காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது எப்படிப்பட்ட பிரம்மன்? பவித்ரம். பவித்ரம்னா சேக்ரெட். ஸோ பவித்ராணாம் பவித்ரம், மங்களானாம் மங்களம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான். ஸோ ஊர்த்வ பவித்ரம்னா சேக்ரெட் காரண பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். ஊர்த்வ பவித்ர ஸ்வரூப அகம் அஸ்மி. நான் எப்படி இருக்கேன்? ஊர்த்வ பவித்ர ஸ்வரூப அகம் அஸ்மி அப்படின்னா என்ன? அகம் பிரம்ம அஸ்மி. இதுதான் மெசேஜ். சரியா? அதுக்கப்புறம் காரண பிரம்மனா நான் எப்படி இருக்கேன்? நித்யஹா. ஐ ஆம் இம்மார்டல். நான் வந்து அழிவு அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி சொன்னால் நம்ம உடனே வந்து இந்த அலை அண்டு கடல் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? அதை வந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து அலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிப்பேன்? அழிவுக்கு உட்பட்டவன் அப்படின்னு தான் எடுத்துப்பேன் இல்லையா? ஏன்னா நான் வந்து கடலில் அலை அப்படின்னு நான் என்னை எடுத்துட்டேன்னா காற்றுனால நான் வந்து உருவாக்கப்படுறேன். ஒரு பாயிண்ட் இன் டைமில் நான் வந்து பிறக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கேன், ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கரையை போய் ஹிட் பண்ண உடனே நான் வந்து அழிஞ்சு போயிடுறேன். இதே அந்த அலை தன்னோட விஷனை வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, அலை அப்படிங்கிறது என்னுடைய டெம்பரரி நாமரூபம், டெம்பரரியாக இன்சிடென்டலாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாமரூபம். ஆனால் என்னுடைய கண்டென்ட் வந்து ஜலம் அப்படின்னு இந்த அலை வந்து தன்னுடைய விஷனை ஷிஃப்ட் பண்ணிடுறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜலம் எங்கே பிறக்கிறது? ஜலம் எப்போ அழியிறது? அப்போ ஜலம் முன்னாடியும் இருந்தது, எப்போவும் இருக்குது,
எப்பவும் இருக்கும். அப்போ நான் அந்த அலை வந்து தன்னுடைய விஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்ட உடனே என்ன ஆகிடுறது, மார்டாலிட்டி அப்படிங்கிற விஷயமே இப்போ இல்லை, அது வந்து இம்மார்டல் அப்படின்னு இப்போ கிளைம் பண்ணலாம். அலை தன்னை அலையாக நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது மார்டல் தான். ஆனால் அலை தன்னோட விஷனை சேஞ்ச் பண்ணி அதோட சப்ஸ்டன்ஸை கிட்ட அதனோட விஷன் வந்துடுது அப்படின்னு சொன்னால் இப்போ அலை என்னென்னு கிளைம் பண்ணிக்கலாம், தானே இம்மார்டல் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அந்த அலை அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நாம ரூபம் மட்டும்தான். அப்போ நாம ரூபத்துலேருந்து ஃபோக்கஸை எடுத்து எங்கே போடணும், கண்டென்ட்டுக்கு போடணும், சப்ஸ்டன்ஸுக்கு நாம் போடணும். அது மாதிரி நாம் என்ன பண்ணணும், இன்சிடென்டல் பாடி நாம ரூபத்திலிருந்து நம்மளுடைய ஃபோக்கஸை நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். நம்மளுடைய கண்டென்ட் என்னது, சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படி சொன்னால் நம்மளால் கிளைம் பண்ண முடியும் இல்லையா, இம்மார்டல் அப்படின்னு. இப்போ சச்சித் ஆனந்த ஆத்மாவுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸை இப்போது ஷிஃப்ட் பண்ணணும். அகம் அமிர்தம் அஸ்மி, அகம் ஸ்வமிருதம் அஸ்மி, நான் தான் அழியாத சைத்தன்ய தத்துவம். ஸோ லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல. சைத்தன்ய ஜோதிஹி அகம் அஸ்மி. சு அமிர்தம், ஸ்வ அமிர்தம் இருக்கு இல்லையா, அது வந்து சு அமிர்தம் அப்படின்னு பிரியறது. சு அப்படின்னு சொன்னால் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம், மங்களம். அமிர்தம்னா அழியாதது. அப்போ நான் மங்களமான அழியாத சைத்தன்ய தத்துவம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்படுறது. எப்படிப்பட்டது அப்படின்னா வாஜினி இவ. வாஜினி அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து சன்லைட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கோ, இப்போ சூரியன் வந்து எப்படி ஆல் த டைம் எல்லாத்தையும் வந்து பிரகாசப்படுத்திகிட்டே இருக்கோ, இப்போ எல்லா லைட்டும் பாக்கி எல்லா லைட்டும் எடுத்துன்னா அதெல்லாம் டெம்பரரி. ஆனால் சூரியனுடைய பிரகாசம் எப்படிப்பட்டது, பர்மனெண்ட்டாக அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஆனால் அதுவும் கூட ஒரு வகையில் பார்த்தா ரிலேட்டிவ் தான். அது அப்சல்யூட்டாக சூரியன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அது வந்து ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பர்மனெண்ட் கிடையாது. அது எப்படி எடுத்துக்கலாம், என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம ஆஃபீஸில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறோம். என்ன பண்ணுவா, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் டெம்பரரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, நம்மளை உன்னை நான் பர்மனெண்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பர்மனெண்ட்டுன்னு சொல்லுவாள். ஆனால் ஆஃபீஸில் நம்மளை பர்மனெண்ட் பண்ணிட்டா பர்மனெண்ட்டாக நம்ம ஆஃபீஸில் இருந்துகிட்டே இருப்போமா, நாளைக்கு நாமளே இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் பர்மனெண்ட் அப்படின்னா அந்த பர்மனெண்ட் புரியறதில்ல, அந்த மாதிரி இதை நாம் ரிலேட்டிவ்லி பர்மனெண்ட் அப்படின்னு இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சூரியனுடைய பிரகாசம் மாதிரி ஆல் த டைம் நான் வந்து இருந்துகிட்டே இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பிரம்மஜானி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ரொம்ப வசதி. பிரம்மஜானிக்கு என்ன அப்படின்னா 2 வே ஸ்விட்ச்சு. ஒன்று வந்து அவர் என்ன பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவலாக தன்னை வந்து பிரம்மஜானி அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா என்ன சொல்லிடலாம், நான் தான் பிரம்மன் அப்படின்னும் வந்து அந்த பர்சன் வந்து சொல்லலாம். 2 வகையாகவும் தன்னை வந்து அவர் நிலைப்படுத்திக்கலாம். ஸோ திரவிணகும் சவர்ச்சசம் அப்படின்னா திரவிணகும் சவர்ச்சசம் மம அஸ்தி அப்படின்னு போட்டுக்கணும். நான் வந்து அப்படி இருக்கிறேன், அவர் என்கிட்ட அந்த வெல்த்தானது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரவிணம் அப்படின்னா வெல்த் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சவர்ச்சசம் அப்படின்னு சொன்னால் பிரில்லியன்ட், ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். சரி, அவர்கிட்ட என்ன வெல்த் இருக்கான், ஞானிக்கிட்ட என்ன வெல்த் இருக்கும், நாலெட்ஜ், அதுதான் அவருடைய வெல்த். அப்போ வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். ஏன் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் இருக்கிறதுலேயே ந சோரஹாரியம் ந ராஜஹாரியம் ந பிராத்ருர்பாஜ்யம் ந ச பாரகாரி வியே கிருதே வர்த்ததா ஏவ நித்யம். ஸோ ந சோரஹாரியம், யாராலையும் அதை திருட முடியாது. எதை திருட முடியாது, நம்மளுடைய அறிவை யாராலையும் திருட முடியாது. பாக்கி எதை வேணாலும் நம்மக்கிட்டே திருடின்னு போயிடலாம், ஆனால் நாலேஜே திருட முடியாது. இப்போ நம்ம கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஃபோனை யூஸ் பண்ணி கிளாஸ் கேட்குறோம், ஃபோனை திருட முடியும், ஆனால்
அந்த ஃபோன் மூலமாக நம்ம கிளாஸ் கேட்டு ஒரு அறிவை அடைஞ்சோமே, அதை யாராலையாவது திருட முடியுமா? நான் வேணால் யூஸ் பண்ணாமல் இருப்பேன் அந்த அறிவை, ஆனால் வேறு யாராலையும் அதை திருட முடியாது. ராஜஹாரியம். சரி, என்னோடய அறிவுக்கு டேக்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? கவர்மெண்ட்டால் என்னோடய அறிவுக்கு டேக்ஸ் போட முடியுமா? டேக்ஸ் போட முடியாது. அந்த அறிவை யூஸ் பண்ணி நான் ஒரு வேலை பண்ணுறேனே, அந்த வேலைக்கு நான் வாங்குகிற சம்பளத்துக்கு வேணால் டேக்ஸ் போடலாம். என்னோடய அறிவுக்கு ஒரு நாளைக்கும் டேக்ஸ் போட முடியாது. சரி, பிராத்ருபாஜ்யம். பிராத்ருபாஜ்யம் ஃபேமிலிக்குள்ளே இந்த சொத்து சண்டையெல்லாம் வரும்ல, பிரதர் சிஸ்டர்ஸ், பிரதர் அந்த மாதிரிலாம் சண்டையெல்லாம் வருமே. அப்போ ஏதாவது நம்மளுடைய இன்டெலெக்சுவல் வெல்த்தை வந்து அவளுக்கு நம்மளால் பிரித்து கொடுக்க முடியுமா அப்படின்னா, எக்ஸ்டர்னல் வெல்த்தை வேணால் பிரித்து கொடுக்கலாம். ஒரு நாளைக்கும் நம்மளுடைய இன்டர்னல் வெல்த்தை நம்மளால் பிரித்து கொடுக்க முடியாது. அவளுக்கு வேணும்னா அவள் என்ன பண்ணணும்? நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு வந்து கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி அதை கெயின் பண்ணணும். நச்ச பாரகாரி. இப்போ என்றைக்குமே அந்த நாலேஜ் எனக்கு ஒரு பாரமாக இருக்கவே இருக்காது. நான் வந்து 15 PhD கூட வாங்கியிருக்கலாம், எனக்கு ஹெட் வெயிட் இருக்கும். ஆனால் இந்த நாலேஜ் வந்து எனக்கு ஒரு நாளைக்கும் பாரமாக இருக்க முடியாது. அப்புறம் வியம். வியே கிருத்தே வர்த்ததா ஏவ நித்தியம். வியம் அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாக்கி வெல்த்தெல்லாம் நாம் வந்து செலவு பண்ணால் என்ன ஆகிடும்? அந்த வெல்த்து கரைஞ்சி போய்டும். இப்போ என்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பைசா என்ன ஆகும்? 1 கோடி காலி ஆகிடும். திருப்பி என்ன பண்ணணும்? போய் சம்பாதிக்கணும், வேலை பண்ணினா தான் அந்த பணம் எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஆனால் இந்த அறிவு இருக்கே, அதை நான் செலவு பண்ண என்ன ஆகுமா? இந்த அறிவு விருத்தி ஆகும், இன்னும் மேலும் மேலும் வந்து அது மெருகேறும். நான் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக என்ன ஆகிறது? இன்னும் என்னுடைய நாலேஜை நான் வந்து ஸ்திரப்படுத்திக்கிறேன் இல்லையா, இன்னும் விரிவுபடுத்திக்கிறேன் என்னுடைய அறிவை. அதனால் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். இப்போ எல்லா வித்யா, எந்த வித்யா எடுத்துட்டாலும் எல்லாமே கிரேட்டு தான். ஆனால் அதுலேயும் எது பிரதானம், எது கிரேட்டு? அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமகம். எங்கே கேட்டிருக்கோம்? பகவத்கீதாவில் நாம் வந்து கேட்டிருக்கோம். கிருஷ்ணர் சொல்கிறார் பராவித்யா தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே இந்த ஞானி சொல்கிறார் என்கிட்ட பராவித்யா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். திரவிணம்னா வெல்த்து, சவர்ச்சசம்னா ஒளி பொருந்திய. ஆப்வியஸாக நாலேஜ் எப்பயுமே வந்து ஷைனிங்காக தான் இருக்கும் இல்லையா. இந்த அப்பராவித்யா இருக்கே, இந்த அப்பராவித்யா வந்து எவ்வளோ நம்ம படித்தாலும் ஒரு நாளைக்கு அது வந்து அப்சலீட் ஆகிடும். நாம் இப்போ நாம் படித்த சயின்ஸ் புக்கையும் இப்போ நம்மளுடைய பசங்க படிக்கிற சயின்ஸ் புக்கையும் எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா என்ன ஆகிறது? புதுசாக தியரிஸ் கொண்டு வரா. ஒருத்தர் கண்டுபிடிச்சதை இன்னொருத்தர் வந்து நாம் படிக்கும்போது ப்ளூட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ மாறிண்டே இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து மாறிண்டே இருக்கு. ஏன்னா நிறைய டிஸ்கவரிஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ டாக்டர்ஸ்லாம் கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு? 1960 நான் MBBS அப்படின்னு பெருமை வச்சுக்க முடியுமா? இப்போனா புதுசாக அவளும் வந்து நிறைய விஷயங்களே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த அபராவித்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாலேஜ் வந்து அப்போ படித்தது இப்போ வேலிடானா அந்த மாதிரி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பராவித்யா நாலேஜ் இருக்கே, என்ன நாலேஜ்? பராவித்யா நாலேஜ் அகம் சத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிற இந்த அறிவு இருக்கே, அது வந்து எப்போ வேலிடாக இருக்கும்? ஃபார் எவர் அது வந்து வேலிடாக இருக்கும். அது எப்போவுமே வந்து அப்சலீட் ஆகவே ஆகாது. சுமேதா. மேதா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சர்வஜாத்வ லக்ஷணாத் மேதா, அதாவது ஆல் நோயிங் பிரின்சிபிள் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அறிந்தவர். யாரை நம்ம எல்லாம் அறிந்தவர்னு சொல்லுவோம்? ஈஸ்வராவை எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஒம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் ஈஸ்வரா மட்டும் எல்லாம் அறிந்தவராக இருக்கார்? ஏன்னா ஈஸ்வரா வந்து ஈஸ்வரான்னு எதை சொல்கிறோம்? டோட்டல் இன்டெலெக்டை தான் நாம் வந்து
ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்டெலெக்ட் எடுத்துட்டோன்னா நான் வந்து ஆம்னிஷியன்ட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு லிமிட்டட் அறிவு தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ இன்டெலெக்ட்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் நாம் வந்து சம்மப் பண்ணி தான் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்வியஸாக ஈஸ்வரா எப்படி இருக்கணும்? ஆல் நோயிங்காக தான் இருந்தாகணும். ஸோ இந்த ரிஷி சொல்கிறார், ஆஸ் ஈஸ்வரா ஐ எம் சுமேதா அப்படிங்கிறார். எனக்கு வந்து எல்லாம் தெரிந்தவனாக நான் இருக்கேன். அதனால தான் 2 way ஸ்விட்சுன்னு சொல்கிறோம். தன்னை ஈஸ்வரானும் சொல்லிக்கலாம், பிரம்மன் அப்படின்னும் வந்து சொல்லிக்கலாம். அமிர்தா அக்ஷிதா. அமிர்தகானா அழியாதது அப்படின்னு பார்த்துருக்கோம். அக்ஷிதா அப்படின்னா அபக்ஷீய ரஹிதா. அபக்ஷய ரஹிதா. அபக்ஷயம்னா தேயறது. ஸோ தேய்மானம்லாம் இதுக்கு இல்லை. செலவு அப்படிங்கிறது இதுக்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சேஞ்ச் அப்படிங்கிறது இதுக்கு கிடையாது. சேஞ்ச்லெஸ் பிரின்சிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இது பிரம்மனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அமிர்தா அக்ஷிதா அப்படின்னு சொல்கிறோம். மாயாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஆல் த டைம் வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அபரா பிரகிருத்தியாக நான் மாறிண்டே இருக்கேன், பரா பிரகிருத்தியாக நான் மாறாமல் இருக்கேன். ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து. ஸோ இப்படி வந்து இந்த மந்திரத்தை நாம் வந்து ஜபம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மந்திரத்தை டெஃபினட்டாக யார் ஜபம் பண்ணுவா? ஞானியா அஜ்ஞானியா? ஜபம் யார் பண்ணுவா? அஜ்ஞானி தான் வந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவா இல்லையா. இப்போ ஜபம் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் எப்படி இருக்கும்? சப்த ரூபமாக தான் இந்த மந்திரமானது இருக்கும். ஜஸ்ட்டு ஆனால் வெறும்னு அதை சாண்ட் பண்ணாலே இது வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படின்னு உபநிஷத்தை வந்து கேரண்டி பண்ணுறது. அப்போனா இது எவ்வளோ பவர்ஃபுல் மந்திரமாக இருக்கணும் இல்லையா. அதனால் நாம் வந்து இதை ரெகுலராக சாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இது திரிசங்கோர் வேதானு வச்சனம். இது வந்து திரிசங்கு ரிஷியுடைய டிக்ளரேஷன் ஆஃப்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படுறது.